நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, மதுவுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு கட்டி போல சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு சாதம் தான். என்ன சாதம்னா கேரட்டு சாதம். கேரட்டு அப்படியே கேரட்டை போட்டு அப்படியே வதக்குன்னு வதக்கி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கடலப்பருப்புலாம் போட்டு அருமையாக செஞ்ச சாப்பாடு தான். சத்தான சாப்பாடு, கேரட்டு சாப்பாடு. மது படிக்கிற படிப்புக்கு இன்னைக்கு கேரட் சாப்பாடு. அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த ஒரு நிகழ்வை பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், காது குத்து ஃபங்க்ஷனுக்கு. அதில் செம்பரி ஆடை போட்டாங்க. உனக்கு வெயிலுக்கு அதுக்கு கலக்கிட்டு வகுத்தாலையான நண்பர்களே. ஒரு நாள் முழுக்க நேற்று திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடிச்சாமா 1 மணி இருக்கும். அது திங்கக்கிழமை விடிஞ்ச 1 மணிக்கு ஆரம்பித்த வகுத்தால நேற்று இரவு 6 மணி வரைக்கும் போது வகுத்தால. அப்போ எப்படி ஒரு குழம்பு வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு விசேஷத்தில் தன்னால் பின்னாடி டிக்கியே வழியாகி போச்சு. அந்த அளவுக்கு பாத்ரூம் போச்சு போல. கடுமையான வயிற்று போக்கு. செம்பரி ஆடை போட்டிருப்பாங்க. உனக்கு தன்னால் நானும் திண்டு விட்டேன். குண்டாக்க மாட்டாக்க வகுத்தால. உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வகுத்தால இல்லை, வக்காடி. அதனால் நேற்று இருந்து தயிர் சாதம் தான் நம்மளே வெறும் தயிர் சாதமாக சாப்பிட்டுருக்கேன். நேற்று ஒரு வேளை சாப்பாடு, இன்றைக்கி அடப்பாயிருச்சு. நேற்று இருந்த லெவலுக்கு இல்லை. நேற்று நேரமாக காலையெல்லாம் சோர்ந்து போச்சு நண்பர்களே. பாத்ரூமும் வெளியே வர்றேன், திருப்பி கலைக்கிட்டு. ஆனால் வயிறு கூட இறைச்சல், கரு புருன்னு இறைச்சலாக இருக்குது வயிறு. என்னடான்னு பார்த்தாத்தே டாக்டர் போய் சொல்கிறேன், என்ன சாப்பிட்டீங்கன்னே கேட்டார். சார் நேற்று மட்டன் குழம்பு சாப்பிட்டேன், ஒரு விசேஷத்துக்கு போனேன். அப்படி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர் குளுக்கோஸ் ஏற்ற பார்த்தாரு. நம்மகிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை. நைஸாக நான் சொன்னேன், எனக்கு நல்லாத்தே சார் இருக்குது, மாத்திரை மட்டும் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். குளுக்கோஸ் ஏற்றிருந்தார். அவருக்கு ஒரு 1000 1500 செலவாயிருக்கு. நம்மளோட அந்தளவுக்கு இல்லை. அப்புறம் ஒரு ஊசியை போட்டு அதுக்கே 500 செலவு நண்பர்களே. அதுக்கு 500 செலவு. பாரு, ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு மொய் போட்டது 500. மொய் போட்டதை வெறும் 500. ஆனால் வகுத்தால உன செலவுக்கு நேற்று வந்து 800 ஆயிடுச்சு. ஜூஸு ஈஸுன்னு குடிச்சு உடம்பை தேர்த்து நாக்கு தள்ளி போச்சு நண்பர்களே. போதும்டா சாமி, இன்னைக்கு அந்த தயிர் மோர் சோறு நண்பர்களே. மதுவுக்கு சாப்பாடை கட்டிடுவோம். மது நல்லா படிக்கணும். அதுக்கு தான் உனக்கு டிசைனாக சாப்பாடு கட்டி கொடுத்துருவோம், சரியா? போன வருஷம் மாதிரி முட்டை ரேங்கெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏய், இந்த சாதம் உனக்கு பிடிக்கும்ல? விடு இந்த என்னமோ பெரிய ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இது என்னத்த சொல்றது. நல்லா படிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக டெய்லி என் மகளுக்கு மூளை வளர்ச்சி வரணும், நல்லா ஞாபக சக்தி வரணுன்ற ஒரே காரணத்துக்காக டெய்லி வாரத்தில் 4 நாள் வெண்டிக்காய் வச்சு கொடுக்குறேன். அப்புறம் இருந்து மூளை மங்களாத்தே இருக்குது. ஞாபகம் இருக்கா இல்லையா படிக்கிறது? இங்கேதான் ஞாபகம் இல்லை. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் மதுரை 14. இது ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு நண்பர்களே, வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. அது நான் டெய்லியும் சொல்றேன், ஞாபகம். ஆமா, டெய்லியும் போய் படிக்கிறது ஞாபகம் இருக்கணும்ல. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் லட்சுமி மதுரை 14. நீ படிக்கிறியே படிக்கல, அந்த கடையில் உனக்கு வேலை செய்து சாம சாக்கு அம்பாசிட்டு இருக்காரு. ஒரே சார்ட்ட நானும் வரவா? நான் அங்கான வண்டி ஓட்டுறேன், டிரைவரா. போய் சேர்றியா சார்ட்ட? போய் வண்டிக்கா சாப்பிட்றே இல்லை கொஞ்சம் அல்லவா? இதுலேருந்து அல்லவா கொஞ்சம் தெரியும். அங்கே வெட்டியால தான் போகும் பாரு. இது ஒன்றும் இல்லாமல் திண்டணும்ப்பா. சும்மா ஓட்டு மிச்சம் ஒன்றா தான் நல்லா இருக்காது. பார்த்துக்க டென்ஷனாக இருக்காப்பா. எப்பயுமே சாப்பிட்றா சாமி. அப்பளம் மட்டும் காலியாகுது. ஆமாம், இந்தப்பா உரைக்கும்ல. ஏன் உரைக்காது? என்ன உரைக்குது? சாப்பிட்டாக்குன்னு நண்பர்களே, நமக்கு வெறும் சாப்பாடு தான் நண்பர்களே. வெறும் சாப்பாடு, வெறும் தயிர் சோறு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. வெண்டிக்காயை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறேன். ஆமாம், வெண்டிக்காயை பார்த்துட்டே சாப்பிட்றேன். இவ்வளோதான் கஞ்சி. எல்லாரும் சொல்கிறீங்க கண் வச்சுட்டீங்க நண்பர்கள். நீங்களே நீ எனக்கு சாப்பிட்ற வீடியோ போட்டு கண் வச்சு சோறே திங்கமுல்லப்ப. அன்றைக்கெல்லாம் ஒரு கோழிக்கால் வீடியோ போட்டேன். சண்டாலாம் ஒருத்தர் சொல்கிறேன், கோழிக்கால் அப்படி திங்கிறடா, டிமாண்ட் வர போகிறேன். அம்மாப்பா
ஐயோ கண்ணு தான், வேற ஒன்றும் இல்லை, கண்டிச்சு எனக்கு. சூப்பராக இருக்கு கஞ்சி. ஆவின் மோர். இந்த ஆவின் மோரில் என்ன ஸ்பெஷல்னா, கவர்மெண்ட் கடை தான், கவர்மெண்ட் தான் ஆவின் பால் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆவின் பாலில் மோரில் அது என்னன்னா அவங்களே உப்பு இஞ்சி எல்லாமே சேர்த்துடுறாங்க. அதனால் உப்பு போட தேவையில்லை நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அம்மா செய்கிற மோர் அவங்க எப்படி இருக்கும் செஞ்சா? ரொம்ப அருமையாக இருக்குது. வெறிஞ்சோறு தான், அற்புதமாக இருக்குது. அது ரெண்டுக்குதுங்கவா நீங்களாம்மா? உரப்பொருத்தான்னு பார்த்துக்கோ. உரைக்குதுப்பா. செட் ஆகுதான்னு பார்த்துக்கோ. இல்லை என்ன சாப்பிடாத, அப்புறம் மடியிலே போயிடும். என்னது? சாப்பிட லேட் ஆகுது. சாப்பிட்டு தான் இருக்கேன். இந்த வெயிலுக்கு செம்பரியாட்டு கறி எங்கேயும் சாப்பிட்டாங்க, வகுத்தால பிடிங்குது. ஆமாம், நெசமா தெரிஞ்ச நண்பர்களே, இந்த வெயில் காலங்களில் எங்கேயாவது விசேஷத்துக்கு போனீங்கன்னா வெள்ளாட்டை கறினே சாப்பிடுங்க. செம்பரி கறி சாப்பிட்டு பிடிங்கி நாஸ்தியாயிரும். பால் போட்டு கீழே எனக்கு சமத்திரவா பால் காயுதா? அவ்வளோதான், காலை சாப்பாடு முடிஞ்சு. அம்மா இந்த சைடு அம்மா. வைடா வைடா, சாப்பிட்ற சாமி, சாமி சாப்பிட்ற சாமி. வெண்டிக்காய் போடணும். வெண்டிக்காய் அதுல இருக்கு. வெண்டிக்காய் நீ உரப்பே இல்லப்பா. வெண்டைக்காய் என்ன சாமி? என்ன ஒரு ஸ்பூனு தான் இது போட்டேன், அவ்வளோதான், வேற ஒண்ணுமே போடணும். உரைக்குதுமா. கம்மியாக போட்டு ஏன்டே உரப்பு போடுற பச்சை பிள்ளை இல்லையா? உரப்பே போடலப்பா. உரம் போடு. நானே இந்த ஜாபம் உரைக்குது ரைட்டா. திரும்பி போடுனாலும் முடியல எனக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சமைக்கணும். அம்மா என்ன பார்த்தா அம்மா, நேற்று போல உன் மயனுக்கு வகுத்தாலம்மா. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 1000 2000 அனுப்பிச்சுடுமாய். அம்மா பொண்ணம்மா, எங்கள் ஆத்தாவுக்கு சொல்கிறேன் நண்பர்கள் இதை பதிவு. அம்மா பொண்ணம்மா, அந்த வீடியோ பார்த்தேன்னா உன் மயனுக்கு நேற்று இருந்து வகுத்தாரா வாந்தி நிற்காத வகுத்தாரா. அதனால உன் மயன் இந்த மோருக்கு தனி கஞ்சி மோர் கஞ்சியும் குடிக்கிறேன். உனக்கு மனசை ஈவி இறக்கிருந்தா உன் மயனுக்கு நல்லா ஜூஸ் வாங்கி குடிக்க. ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு எல்லாம் வாங்கி குடிக்க. ஒரு 2000 ரூபா பண்ணிவிடுமா. ஜிபே இல்லையா? ஆட்டா ஒன்று ஜிபே இல்லையா? என்னை பற்ற தாயே ஜிபே எங்கள் அம்மாட்ட இல்லை. அதேமா நம்ம சுரேஷ் தம்பிக்கு ஆட்டோ சுரேஷ் அவன்கிட்ட கூட கொடுத்துருமா. இந்த வீடியோ பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன். எனக்குள்ள இந்த மதுவுக்கு ஷூ வேறு எடுக்கணுமா அம்மா? ஷூ நீ சேர்த்து வச்ச காசில் ஷூன்னு இப்போ ஷூ வேணுமா? அப்பத்தட்ட கேளு அப்பத்தட்ட கேளு தரும். ஃபீஸ் கட்டணும் முடியாதுப்பா. ஃபீஸ் கட்டணும். அந்த அளவுக்குலாம் இருக்கு காசில் சுட்டு 5000 அந்த அளவுக்கு இருக்கு. அம்மா போய் சொல்லாலுங்கம்மா, உன்ட்டு அவ்வளோ காசு இருக்காது. ஏதோ ஒரு 1000 2000 கொடுமா. ஃபீஸ் கட்ட நம்ம கட்டிக்கிறோம். இந்த 1000 2000 கொடுக்க மாட்டேன் நீ. அம்மா தாயே, இந்த வீடியோவை பார்க்காதப்பா நாளுக்கு நாள் உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு போயிருக்கு நண்பர்களே. என்ன நடக்க போகுன்னு தெரியல. நாளுக்கு நாள் உடம்பு வீக் ஆகிட்டே இருக்கு. நம்மளும் இப்போ அதிகமாக நான்வெஜ் போடுறதில்ல. சண்டாலே ஒருத்தன் கேட்டேன், கோழிக்காலி வீடியோ போடுங்கன்னு போட்டேன். வகுத்தால பிடிங்கிக்கிறா. அது முதல் நாள் போட்டேன், மறுநாள் மட்டன் சாப்பிட்டு 2 சேர்ந்து அடித்து கலப்பி விட்டுருச்சு. கோழிக்காலில் வகுத்தாலையா இல்லை அந்த மட்டன் சாப்பிட வகுத்தாலும் தெரிலப்போ.
ரெண்டும் சேர்ந்து அடி செருப்பு அடிச்ச மாதிரி அடி வகுத்துல சப்பு சப்புன்னு அடி. யாரு அந்த விட துப்ப போறியா? யாரு மேல துப்பு 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 வகுத்துலேயே அடி. நேற்று நேற்று ஃபுல்லாக வகுறு ஃபுல்லாக கரையாம்புறையான்ட்டே இருக்கு. என்னப்பா சாப்பிட்டே முடிச்சிட்டேன். நான் என்னடா ஒரு கை கஞ்சி குடிச்சேன், அது ஒன்று பிடிக்கலையா? அப்பா எவ்வளோ சாப்பிடுவேன்? அப்பவா இவ்வளோ நீ பார்த்து எவ்வளோ அப்போ முடியல, அவ்வளோதான். கண்ணு போட்டு போச்சு. கொஞ்சம் கேட்குறேன், கோழிக்காலை விட்டு வெளுவல்னு வெளுக்கிறேன்பா, எனக்கு கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறேன். ரெண்டால முடியவுக்குள்ள முடியும் இல்லைன்னு சொல்லிட்டான் என் முன்னாடி. அப்போ முடி இருக்கணும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீ ஏன் கல்யாணம் பண்ணா? ரொம்ப சேட்டை ஆகி போச்சு. இப்போ நிகழ்ச்சியை தோத்துருங்க. அது ஒண்ணுதே அந்த பிள்ளைக்கு ஞாபகம் இருக்கு உலகத்திலேயே. அப்பயும் பேர் அம்மாவே கூட இல்லை. சரி, உனக்கு உனக்கு சொல்லு. என்ன சொல்ல? லட்சுமி ஸ்டோர் சொல்லு. நிகழ்ச்சியை தோத்துருங்க. சரி, லட்சுமி ஸ்டோர் சூமச்சிக்குளம் மதுரை 14 நாள் சொல்லி அழுத்து போச்சு எனக்கு. எனக்கும் சொல்லி அழுத்து போச்சு. அப்படி அப்போ வேற மாதிரி சொல்லுவோமா? ஊமச்சிக்குளம் மதுரை 14 ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ். ஓகே நம்மளே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களே விட ஒரு மதுரை மீசமணி. தொண்டையும் பூச்சா? ஓகேடா, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு நம்மளே. பாய் பாய் நம்மளே.